தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தில் நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காமராஜ் வழங்க கேட்கலாம். காமராஜ், யார் யாரெல்லாம் அங்க ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க, என்ன தொடர்பாக ஆலோசனை நடந்து வருதுங்கிற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? விவரம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த மோதல் போக்கை சமாதானப்படுத்துவதற்காக கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து இருவரிடையுமே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாங்க. இந்நிலையில் தான் நேற்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் நேரடியாக தைலாபுரம் நிலையத்தில் ராமதாஸை சந்தித்து பேசினார். 45 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பானது நடைபெற்றது. தன்னுடைய மகள் 3வது மகளோடு சந்தித்து பேசினார். அப்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகள் அனைத்துமே மூடப்பட்டு நிர்வாகிகள் யாருமே உள்ளே அனுமதிக்கப்படாமல் 45 நிமிடம் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் குறிப்பாக ராமதாஸ் தன்னை, அதாவது பைலா விதிப்படி பாமகவுடைய பொதுக்குழு கூட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் பதவியை மீண்டும் தனக்கு வழங்க வேண்டும், செயல் தலைவர் பதவியை மாற்றி திரும்ப அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதற்கு ராமதாஸ் மறுப்பு தெரிவித்ததாகவும் தகவல் வெளியே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதனைத் தொடர்ந்து ஆடிட்டர் குருமூர்த்தி, அதிமுக சேர்ந்த முன்னாள் மேயர் சைதை துரைசாமி ஆகிய இருவரும் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய ராமதாஸை 3 மணி நேரம் சந்தித்துவிட்டு வெளியே சென்றனர். அந்த சந்திப்பு கூட மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக தெரிவித்தனர். நேற்றைய தினமே பாமகவுடைய மூத்த நிர்வாகிகள் அன்புமணி ஆதரவாளராக இருக்கக்கூடிய முன்னாள் ரயில்வே இணை அமைச்சர் மற்றும் தீரன் ஆகியோர் இங்க ராமதாஸை சந்தித்து பேச இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் சந்திக்க முடியாமல் போனது. இந்நிலையில இன்று அந்த முன்னாள் ரயில்வே துறை இணை அமைச்சர் இருந்த பாமகவுடைய ரயில்வே துறை இணை அமைச்சராக இருந்த அரங்கவேலு மற்றும் தீரன், கட்சியினுடைய அரசியல் தலைமை குழு தலைவராக இருக்கக்கூடிய தீரன் மற்றும் ஜி.கே. மணி ஆகிய மூவருமே உள்ளே ராமதாஸை சந்தித்து பேசி வருகிறார்கள். குறிப்பாக எப்பொழுதுமே இந்த சந்திப்பு நடக்கும் போது ஜி.கே. மணி முன்வாயில் வழியாக தான் ராமதாஸை சந்திப்பதற்கு செல்வார். ஆனால் இன்றைய தினம் வழக்கத்திற்கு மாறாக செய்தியாளர்கள் முன்வாயில் நிற்பதால் அருகில் உள்ள வாயில் வழியாக சென்றிருக்கிறாங்க. தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் நிலையத்திற்கு ராமதாஸை சந்தித்தால் இருவருக்குமான பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று ஏற்கனவே ஜி.கே. மணி தெரிவித்திருந்தார். இந்நிலையிலும் இது தொடர்பான எந்த ஒரு தகவலும் அறிவிப்பும் என்ன அவர்கள் உள்ளே பேசியிருக்கக்கூடிய தகவல்கள் எதுவுமே கசிவிடாமல் போட்டோக்கள் ஒன்று கூட வெளியே வராமல் இருந்த நிலையில் தற்போது இந்த மூத்த நிர்வாகிகள் சந்தித்து பேசி வந்துட்டு இருக்காங்க. தற்போதைய தகவல்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி காமராஜ். அண்மை செய்தி. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி பேச்சுவார்த்தையில் பாஜகவுக்கு சம்பந்தமில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் ஒரு நல்ல பெரிய மனிதர். நாட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய எண்ணங்களும் செயல்பாடும் துக்ளக் பத்திரிகையிலிருந்து அவருடைய தொடர்புகள் மக்கள் நலம் பெற வேண்டியதற்காக உள்ள ஒரு பெரிய நல விரும்பி அவர். சமரசம் என்கிற வார்த்தையில எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அதை பற்றி பேச்சுவார்த்தையில பாரதிய ஜனதா கட்சி இதுவரையிலும் எந்த விதமான ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்தித்தது தொடர்பாக கேள்வி முன்வைக்கப்பட்டது நயினார் நாகேந்திரனிடம். அதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். அதனை பார்த்தோம். திமுகவுக்கு ஷா என்றால் பயம், மகாராஷ்டிராவில் அமித்ஷா தான் ஆட்சியை கொண்டு வந்தார் என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டு பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக தேமுதிக இணையும் என நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.